அனைவருக்கும் வணக்கம். இது வீதி உலாவின் டிராவல் பிளாக். நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கிறது ஷில்லாங் பயண அனுபவங்கள். இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துட்டுருக்கிறது ஷில்லாங் ட்ரிப்பில் 4வது நாள். 4வது நாள் நாங்கள் போன இடம் மாலின்னாங் வில்லேஜ் அப்படின்ற ஒரு வில்லேஜ். இது ஆசியாவிலேயே ரொம்ப தூய்மையான ஒரு கிராமமாக, க்ளீனஸ்ட் வில்லேஜ் இன் ஏஷியா அப்படின்னு போட்டிருக்காங்க. பளிச்சுன்னு இருக்குது, க்ளீனாக இருக்குதான். பட் அது மட்டுமே இல்லை, ஆக்சுவலாக மேகாலயா ஷில்லாங் ஃபுல்லாகவே க்ளீனாக தான் இருக்குது. எங்கே போனாலுமே செரபுஞ்சியும் க்ளீனாக தான் இருக்குது, எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. பட் இது எக்ஸ்ட்ரா க்ளீனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூய்மையாக இருக்குது, ரொம்ப சுத்தமாக இருக்குது. வில்லேஜ் கிராமம் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நிறைய வீடுகள்லாம் இருக்குது. பட் அந்த கிராமத்து உள்ள நம்மளையும் சும்மா சர்வசாதாரணமாக போய் சுற்றி பார்க்க விட்றாங்க. ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, இங்கே நிறைய அங்கங்கே மரத்தில் பிரிட்ஜஸ் கட்டி வச்சுருக்காங்க. அது மேலெல்லாம் ஏறி போய் பார்க்கலாம். பேம்பூ ஸ்டிக்ஸ் வச்சு மூங்கியில் வச்சு கட்டியிருக்காங்க. ஏறி போய் பார்க்கலாம். அந்த இடத்துலேருந்து ஏறினோம் அப்படின்னாக்க நமக்கு அந்த எண்டில் பங்களாதேஷ் தெரியுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நாங்கள் பார்த்தது பங்களாதேஷ் தானான்னு தெரியல. பட் தள்ளி இப்படி பார்த்துட்டு பங்களாதேஷ் போல் இருக்குது அப்படின்ட்டு நாங்களாவே அசியூம் பண்ணிகிட்டே இறங்கிட்டோம். பட் ஆனால் நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் எனக்கெல்லாம் கொஞ்சம் பயம். நான்லாம் இந்த ஹைட்டுனாலே பயப்படுற ஆள் நான். பட் கஷ்டப்பட்டு ஏறிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறி எல்லா இடமும் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டேன். அந்த பிரிட்ஜ் மேலெல்லாம் ஏறி இந்த மரத்துலேருந்து அந்த மரம்லாம் பாலம் கட்டியிருக்காங்க மூங்கில்ல. கற்குங்கிறது சவுண்டு, கேப்பெல்லாம் வேறு இருக்கா. ரொம்ப பயம். நான் ஷூஸ் கூட போடல, ஸ்லிப்பர் தான் போட்டிருந்தேன் அன்றைக்கி. ஆனாலும் ஏறிட்டோம். ஒரு மாதிரி ஏறி அவங்கெல்லாம் என் வீட்டுக்காரர் பொண்ணு பையன் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஏறிட்டு இறங்கிடுவாங்க. நான் கொஞ்சம் நிதானமாக ஏறி இறங்கி அம்மா அப்பா எல்லாம் சொல்லிகிட்டே ஏறிட்டு நல்லா இருந்தது. ஆனால் ரொம்ப நல்லா ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்தது. பட் 2 ட்ரீயுமே ஏறினேன் நான். 2 இடத்துல இருந்தது, 2 ட்ரீயும் ஏறினோம். அந்த 2 ஆக்டிவிட்டி தவிர மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை இந்த கிராமத்தில். என்ன சுத்தமாக இருக்குது, வீடெல்லாம் இருக்குது. அப்படியே எல்லாம் கிராமத்து ஒரு வீடு வழியாக இப்படியெல்லாம் போயிட்டு வரலாம். ஒரு குட்டி கடை, பொட்டி கடை மாதிரி வச்சுருக்காங்க. அங்கேருந்து பழம் ஏதாவது வாங்கலாம். அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் அந்த கிராமம் என்ட்ரன்ஸ் ஃபீ எல்லாம் வாங்குறாங்க. அண்டு ஷில்லாங்லேயும் சரி செரபுஞ்சி நீங்கள் எங்கே போனாலும் டாய்லெட்ஸ் எல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. டாய்லெட்ஸ் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. காசு வாங்குறாங்க, ஆனால் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். காசை கொடுக்கலாம். 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா எவ்வளோ கேட்குறாங்களோ அதை கொடுக்கலாம். ரொம்ப க்ளீனாக இருக்குது டாய்லெட்ஸ் எல்லாம். நிம்மதியாக நம்ம இல்லைனாக்கா இந்தியாவில் வேறு எங்கேயாவது நம்ம போனோம்னாக்கா ஹோட்டலில் எங்கேயாவது தங்கியிருக்கோம் அப்படின்னா ஹோட்டல்லையே, இல்லை வீட்டில் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறோன்னா அம்மா வீட்லேயே நம்ம டாய்லெட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடணும், அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போவோம். பயம் கொஞ்சம். இப்போ தான் பெட்ரோல் பங்க்லலாம் டாய்லெட்ஸ் இருக்குது. பட் இந்த ஷில்லாங் சூப்பர்புங்க. எல்லா இடத்துலையும் டாய்லெட் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரு 20 ரூபா வாங்குறாங்க, கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். கொடுத்துட்டு நல்லபடியாக நிம்மதியாக போயிட்டு வரலாம். ஸோ அதனால் க்ளீனாக இருக்குது, யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலாக ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தது க்ளீன் டாய்லெட்ஸ் பார்க்குறது. ஏன்னா எங்களுக்கு இப்போ சிங்கப்பூரில் இருந்து அப்படி பழகிட்டோம் இல்லையா, க்ளீனாக டாய்லெட்ஸ் பார்த்து பழகிட்டோம். ஸோ அதனால் அதுக்கு வசதியாக இருந்தது. பயம் இல்லாமல் ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருமா அப்படிலாம் யோசிக்காமல் நல்லபடியாக யூஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது. நிச்சயமாக இது ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது மாதிரி எல்லா இடமும் இருந்தால் நல்லாயிருக்கும். சென்னையில் எங்கே போனாலும் நல்ல க்ளீன் டாய்லெட்ஸ், பப்ளிக் டாய்லெட்ஸ் இருந்து காசு வாங்கினா கூட பரவாயில்ல, பப்ளிக் டாய்லெட்ஸ் க்ளீனாக இருந்து நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருந்தது அந்த கிராமம். மற்றபடி வேறு எதுவும் இல்லை அந்த கிராமத்தில். சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். இந்த 2 ட்ரீஸ் மேலே ஏறிட்டு வரலாம். ஸோ அந்த அப்புறம் என்ட்ரன்ஸில் ஒரு கடைகள்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கடைகள்லாம் இருக்குது. ஏதாவது வாங்குறதுனா வாங்கலாம். ஹேண்ட்பேக்ஸ், பர்ஸ், அந்த மாதிரி கீ செயின்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் என்ட்ரன்ஸ் ஃபீயும் இருக்குது. வாசலில் உட்காந்துட்டு ஒருத்தங்க காசு வாங்கிக்கிறாங்க கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ அவ்வளோதான். பட் ஆனால் நல்லா இருந்தது. அந்த பேம்பூவில் ஏறி மேலே ஏறி அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணது நல்லா இருந்தது. அண்ட் இன்னொரு இந்தியன் ஃபேமிலி மீட் பண்ணோம். அவங்க கூட எல்லாமும் பேசிட்டு அப்படியே வந்தோம். ஸோ அங்கே எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுறேன்.
டைமில் ஏறினா உடஞ்சிரும். இது வந்து ஹைபிஸ்கஸ் ட்ரீ, அப்படி ஹைபிஸ்கஸ் பிளான்ட் அதை வந்து ட்ரிம் பண்ணி வச்சிருக்காங்க ரவுண்டா. காலை வச்சு நான் ஏறுறேன். இறங்கணுமே அப்போ.
Finally, I'm successfully climbed. They said there is a single road bridge here. Yeah, it's in Dubai. Been there? Yeah, it's nearby. Yeah, we are going. After this, we are going. வழியில் நாங்கள் பிளான் பண்ணலை, ஆனால் டிரைவர் தம்பி வந்து அவர் சொன்னார், இது நான் ஒரு இடம் கூட்டிகிட்டு போகிறேங்க பாருங்கள், பேலன்சிங் ராக்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு கொஞ்சம் அதாவது ஒரு பழங்காலத்து இடம் மாதிரி இருந்தது. ஒரு சின்ன ஒரு தெப்பக்குளம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வால் 4 பக்கமாக வால் கட்டியிருந்தாங்க. என்னன்னு போய் பார்த்தோம். இதனோடு ஒரு சின்ன ராக் மேலே ஒரு ஹியூஜ் ராக் பேலன்ஸ் ஆகி நின்றுட்டுருக்குங்க. நேச்சுரலாக ஃபார்ம் ஆனதான், அது வேறு எதுவுமே பண்ணலையா அவங்க, நேச்சுரலாக அப்படியே நிற்கிது அங்கே பேலன்ஸ் பண்ணி. ஒரு இது மட்டும் வேலி மாதிரி கட்டியிருக்காங்க, பட் அது அந்த ராக்கை பிடிச்சிக்கல. அது வந்து அதுக்கு கீழே தான் அடியில் தான் கட்டியிருக்காங்க, கம்மியாக தான் கட்டியிருக்காங்க. அந்த ஏன்னா உள்ளே யாரும் போயிடக்கூடாது, டேஞ்சரஸ் இல்லையா, அடியில் யாரும் போய் விளையாடிடக்கூடாதுன்றதுக்காக வேலி மாதிரி கட்டியிருக்காங்க. மற்றபடி ரொம்ப சின்ன ராக் மேலே இவ்வளோ பெரிய ஒரு ஹியூஜ் ராக் வந்து பேலன்ஸ் ஆகி நின்றுட்டுருக்கு. அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அது போய் பார்த்துட்டு வந்தோம். என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.